இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அரசியல்வாதிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க குத்தகை SPRM-இடம் அறிவிக்க வேண்டும். அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் அரசியல்வாதிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க குத்தகை கிடைக்குமானால் அது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று MCW எனப்படும் மலேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு அமைப்பு கூறுகிறது. அரசாங்க சேவையில் இருப்பவர்கள், குறிப்பாக அமைச்சர், துணை அமைச்சர் போன்ற பதவிகளில் வீற்றிருப்பவர்கள், தாங்கள் சார்ந்த அரசாங்க நிர்வாகம் வெளிப்படையாக செயல்படுகிறது என்பதை நிரூபிப்பதற்கு தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அரசாங்க குத்தகை குறித்து SPRM-இடம் அறிவிப்பது தார்மீக கடப்பாடாகும் என்று MCW அமைப்பின் தலைவர் ஜாயிஸ் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கின்றவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தகுதிப்பாடு அடிப்படையில் அரசு குத்தகையை பெறுவதில் தவறில்லை. ஆனால் அந்த குத்தகை கிடைப்பதற்கு பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்பதை நிரூபிக்க அது குறித்து SPRM-இடம் முன்கூட்டியே அறிவிப்பது மூலம் தேவையற்ற சர்ச்சையை தவிர்க்க முடியும் என்று ஜாயிஸ் அப்துல் கரீம் குறிப்பிட்டார். DAP-ஐ சேர்ந்த இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோவின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டியை தலைமை செயல்முறை அதிகாரியாகவும் தோற்றுநராகவும் கொண்டுள்ள ஏசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்ட்ரல் பெர்ஹாட் நிறுவனத்திற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசின் முக்கிய குத்தகையான DRT எனப்படும் ப்ராஜெக்ட் ரிந்திஸ் டிமாண்ட் ரெஸ்பான்சிவ் டிரான்சிட் டெண்டர் வழங்கப்பட்டு இருப்பது தொடர்பில் வெடித்துள்ள சர்ச்சை குறித்து கருத்துரைக்கையில் ஜாயிஸ் அப்துல் கரீம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்தில் முக்கிய பதவிகள் வகிக்கின்றவர்கள் அரசு கேந்திரத்தில் தங்கள் நலன் சார்ந்த அம்சங்கள் இருக்கக்கூடாது என்பதை உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்னர்தான் பதவியேற்கின்றனர். பின்னர் தங்கள் நலன் சார்ந்த தரப்பினர் தாங்கள் அங்கம் வகிக்கின்ற அரசாங்கத்தில் குத்தகை பெற்று இருப்பதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் என்று மாசிசா இளைஞர் பிரிவு கேள்வி எழுப்பியுள்ளது. ஜொஹோர் ரீஜன் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமின் உடன் செல்லும் எஸ்கார்ட் மெய்காவலர்களில் ஒருவர் நேற்று கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாற்றுத்திறனாளி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோசரி முகமது சுஹைலி முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். குற்றவியல் சட்டம் 323வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சுஹைலி ஜைன் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை. அந்த மாற்றுத்திறனாளி ஏன் தாக்கப்பட்டார் என்பதற்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்று சுஹைலி ஜைன் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்த மாற்றுத்திறனாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னமும் சிகிச்சை பெற்று வருகிறாரா என்று கேட்டபோது அது குறித்து கருத்துரைக்க சுஹைலி ஜைன் மறுத்துவிட்டார். தொலைபேசி மோசடியில் வியாபாரி ஒருவர் 1,30,000 வெள்ளியை இழந்தார். பாதிக்கப்பட்ட 61 வயது அந்த பெரியவருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பஹாங் குவாந்தானில் உள்ள தனகா நேஷனல் பெர்ஹாட்டின் தொழிலாளர் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவரிடம் இருந்து அழைப்பு வந்ததாக தெரியப்படுகிறது. அந்த அழைப்பில் சம்பந்தப்பட்ட நபர் பேசியது சந்தேகத்திற்குரியதாக இருந்ததால் பாதிக்கப்பட்டவர் முதலில் அதை மறுத்துள்ளார். பிறகு அந்த தொலைபேசி அழைப்பு பஹாங் கான்டிஜென்ட் போலீஸ் தலைமையகத்தின் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் மற்றொரு நபருடன் இணைக்கப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட காவல்துறையின் செயல் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷருலா நுவார் முஷாடாட் அப்துல்லா சானி கூறினார். அதில் பாதிக்கப்பட்ட அந்நபர் சட்டவிரோதமாக பண மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் விசாரணை நோக்கங்களுக்காக வங்கியின் தகவல்கள் ஒப்படைக்குமாறு சந்தேகிக்கும் நபர் கேட்டறிந்ததாக ஷஹருல் நுவார் முஷாடாட் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த மே 26ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர் வங்கி கணக்கை சோதனையிட்டு பார்க்கையில் அவரின் வங்கியிலிருந்து குறிப்பிடப்பட்ட தொகை மற்றொரு வங்கிக்கு மாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்ததாக ஷாருல் நுவார் முஷாடாட் மேலும் விவரித்தார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
இந்தோனேஷிய தாவாவிலிருந்து டெர்மினல் துனோன் தாக்காவிற்கு கடல் வழியாக சட்டவிரோதமாக குடியேறிய 232 இந்தோனேசிய பிரஜைகள் உட்பட குழந்தைகளையும் மலேசிய குடிநுழைவுத்துறை பாதுகாப்பாக அவர்களின் தாயகத்திற்கு திரும்பி அனுப்பி வைத்தனர். இதில் 123 ஆண்கள், 72 பெண்கள் மற்றும் 2 முதல் 6 வயது வரையிலான 37 குழந்தைகள் அடங்குவர் என்று சபா குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் டத்தோஷா சித்தி சலேஹா ஹபீப் யூசுப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் இதற்கு முன்னதாக கோத்தா கினபாலு, பாப்பார் உட்பட சண்டாக்கான் ஆகிய இடங்களின் குடிநுழைவுத்துறையினுள்ள டிப்போவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக சித்தி சலேஹா கூறினார். இந்த இடமாற்ற நடவடிக்கை நாட்டின் சட்ட நடைமுறைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்களின் நாட்டிலுள்ள தூதரகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டதாக சித்தி சலேஹா மேலும் விவரித்தார். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டேக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. சரவா பாராம் கம்போங் லாங் பாங்கான் ஆப்போவில் 14 குடும்பங்களை சேர்ந்த 46 குடியிருப்பாளர்களின் நீண்ட வீடு ஒன்று தீயில் அழிந்து பொருட்கள் அனைத்தும் சேதமுற்றன. நேற்று அதிகாலை 5 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை குறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும் சுமார் 248 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கும் பாதிக்கப்பட்ட வீட்டை வந்தடைய அவர்களுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக மருடி தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் மௌரின் சிம் ஆஹ்லியான் தெரிவித்தார். சம்பவ இடத்தை விரைந்த வேளை 14 குடும்பங்களை சேர்ந்த அந்த வீடு முற்றிலும் அழிந்து நாசமாகியதுடன் டொயோட்டா ஹைலாக்ஸ் உட்பட ஹோண்டா வேவ் ஆகிய வாகனங்கள் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததாக மௌரின் கூறினார். அப்பகுதியிலுள்ள குடியிருப்பாளர்கள் எவரும் காயம் இன்றி உயிர் தப்பியதாகவும் இச்சம்பவம் ஏற்பட்ட காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக மௌரின் விவரித்தார். மெத்திலெனிடியாக்சி மெத்தபெத்தமின் வகையை சேர்ந்த போதைப் பொருளை கடத்தியதற்காக போலீசார் 2 கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து 33.65 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:50 மணி அளவில் செந்துலில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது 32க்கும் 33க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ காவ் காக்சின் தெரிவித்தார். இச்சோதனையில் ஊதா நிற பவுடர்களை உள்ளிட்ட 13 ஜாடிகள், 213.4 கிலோகிராம் எடையுள்ள MDMA ஜூஸ் பவுடர் அடங்கிய 499 பச்சை நிற பிளாஸ்டிக் பாக்கெட்களும் கைப்பற்றப்பட்டதாக காவ் காக்சின் கூறினார். சந்தேகிக்கும் அந்நபர்கள் மீது ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பாக 10 குற்றப்பதிவுகள் இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த வேளை வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக காவ் காக்சின் விளக்கினார். கடா தமான்சரி கோத்தா கொலமுடா ஜலான் பந்தாய் மொரேக்காவில் உள்ள 4 வீடுகள் சட்டென்று தீப்பிடித்து எரிந்ததில் அதிலிருந்து வெளியேறிய புகையினால் 6 வளர்ப்பு பூனைகள் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தன. நேற்று மாலை 5:53 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை குறித்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பாதிக்கப்பட்ட பூனைகளை காப்பாற்ற முற்பட்ட போதும் எந்தவொரு பயனும் இன்றி அவை அனைத்துமே இறந்ததாக திகாம்பாத்து தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் முகமது ஷுக்ரி ஹஷிம் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் A பிரிவில் உள்ள 4 வீடுகள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாகவும் தீயில் சம்பந்தப்பட்ட வீடுகள் அனைத்தும் 10 முதல் 85% வரையில் கருகி நாசமானதாகவும் முகமது ஷுக்ரி கூறினார். தீ ஏற்பட்ட காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தகவல் வெளியிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.